வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பாமகவில் இருந்து திரு அன்புமணி அவர்களை நீக்குவதாக மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமகவில் 16 கேள்விகளை எழுப்பி அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுக்கல. தொடர்ந்து அந்த கேள்விகளை இதை மட்டும் வாங்கி வச்சுட்டு அவர் விளக்கம் கொடுக்கல அப்படின்னும், அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன அப்படின்னும், இன்னும் சொல்லணும் அப்படின்னா கட்சியிலிருந்து தேவையில்லாத கலை இப்போது எரியப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் அவர் குறிப்பிடுகிறார். கட்சியிலிருந்து நீக்கியதால் பாமகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், அன்புமணி அவர்கள் வேணால் தனி கட்சி தொடங்கி கொள்ளலாம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் ஒரு பரபரப்பு பேட்டியை கொடுத்திருக்கிறார். பாமகவில் சில நாட்களாக நீடித்த பூசல் மோதல் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறதா அப்படின்ற கேள்வி ஒருபுறம் எழ, அன்புமணி அவர்களை நீக்கக்கூடிய அதிகாரம் மருத்துவர் ராமதாஸுக்கு கிடையாது அப்படின்னு பாமக வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரித்திருக்கிறது, அதனால் தலைவராக திரு அன்புமணி அவர்கள் தொடர்கிறார் அப்படின்னும் திரு பாலு அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். அன்புமணியை நீக்கிய ராமதாஸ் எது உண்மையான பாமக? விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து பாமக தரப்பிலிருந்து ராமதாஸ் ஐயா ஆதரவாளர் திரு விஎன்ஆர்எஸ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சோமு அவர்கள்ட்ட, திரு சோமு, அன்புமணி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கார். இந்த கட்சியினுடைய நிறுவனர், ஆரம்பம் நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அன்புமணி நீக்கம் அப்படின்றது ஒரு தீர்க்கமான முடிவு அப்படின்னு தானே பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன மாற்றம் இருக்கும்? அதாவது முதல் விஷயம், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மருத்துவர் ஐயா அவர்களை எந்த விதத்திலுமே புறக்கணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய சமூக போராட்டங்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அவர் மேலே உள்ள மரியாதை, இது எல்லாமே ஒரு ஐக்கான், தெரிந்த விஷயம். அது அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தில் அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது அது ஏற்கத்தக்கதாக நமக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இந்த கட்சியோட நிறுவனராக அவர் இருக்கலாம், அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த இன்னும் பலர் சேர்ந்து அந்த வன்னியர் சங்கம், அதுக்கப்புறம் அந்த பாமக, அப்புறம் போராட்டங்கள், இது எல்லாமே இணைந்து செயல்பட்டாங்க. இவருடைய தலைமை, இது மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் ஒரு கட்சி அப்படிங்கிறது பல பேர் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், அது அன்புமணியாக இருக்கட்டும் இல்லை வேற ஒருத்தராக இருக்கட்டும், இதை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் போற போக்கில் இது நான் தான் இந்த கட்சி, அவரை நீக்கிறேன் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, இது எந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயமாக இது நம்மளால பார்க்க முடியல. தவிர பாமகவுடைய அன்புமணி ஒருவேளை நீக்கணும் அப்படின்னா பொதுக்குழு தான் செய்ய முடியும். மருத்துவர் ராமதாஸ் தனியாக அறிவிக்க முடியும். ஆமா, அதே போல அந்த கட்சி விதி 15 இதை ரொம்ப தெளிவா சொல்லுது. இது மாதிரி பொதுக்குழு கூடிதான் இதை செய்யணும் அப்படின்ட்டு. இவராக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இல்ல 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் நான் அது பண்றேன். இப்ப ஆரம்பத்துல செயல் தலைவர்ல இருந்து அவரை தலைவர் பதவியிலிருந்து செயல் தலைவர்னு இவர் சொன்னதே ஒரு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்ப இந்த மாதிரி அடிப்படை உறுப்பினரே இவர் வேண்டாம் அப்படிங்கிறதும், நடுவில் போட்டி பொதுக்குழு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப இயல்பா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள்ல 198 பேர் இவர் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் கூட்டின அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அது நியமித்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்புக்கு வந்ததாக சொல்லப்படுவர் தான் இருக்காங்களே ஒழிய, ஏற்கனவே இருப்பவர்கள் எல்லாருமே 100க்கு, அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனா 106 நினைக்கிற மாவட்டமா பிரிச்சிருக்காங்கன்னு. அதுல 106 தலைவர்கள், 106 இவங்க செயலாளர்கள்ல ஒரு மிகச்சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ராமதாஸ் அவர்களுடைய அந்த கூட்டத்துக்கு போனாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆக பெரும்பாலும் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால இந்த நீக்கம், அதுவும் அவர் சொல்றாரு இல்லையா, இல்ல நம்பர் ரீதியா நீங்க சொல்றீங்க, இல்ல நம்பர் ரீதியா சொல்றீங்க எத்தனை நிர்வாகிகள் அப்படின்னு, அது தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கலாம் ஒரு விஷயம் இல்ல. ஒரு சட்ட ரீதியாக பார்க்கும்போது, இல்ல ஒரு தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆதரவுன்னு பார்க்கும்போது, இப்ப ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஒரு வேற கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு ஆகும்போங்கிறது தான் உள்ள சூழல். ஓகே, நான் வரேன் உங்கள்கிட்ட. திரு விஎன்ஆர்எஸ் அவர்கள்ட்ட. திரு விஎன்ஆர்எஸ், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா பொதுக்குழு கூடிய ஒரு தலைவராக தேர்வு செஞ்சது. இன்னைக்கு எப்படி மருத்துவர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல அவரை நீக்க முடியும்னு கேட்குறாங்க? கேக்குது ஐயா, கேக்குது.
எஸ் எஸ் கேட்குது, சொல்லுங்க. இல்ல, பொதுக்குழு கூடி அவரை தலைவரா தேர்வு பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி மருத்துவர் ராமதாஸ் தன்னிச்சையா நீக்கிறாருன்னு கேட்குறாங்க. இல்லை, ஏற்கனவே அவர் ஐயா வழக்கறிஞர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலம் இருந்தது போல பேசுகிறார். அப்படி இல்லை, ஏற்கனவே தலைமை செயற்குழு பொதுக்குழு ஏறக்குறைய 4000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு பொதுக்குழு கூட்டம், மாநில நிர்வாகிகள் கூட்டம் கூடி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மருத்துவர் ஐயாவுக்குத்தான் விதி எண் 13 படி அனைத்து அதிகாரமும் இருக்கு. செயற்குழுவை கூட்ட வேண்டுமானாலும் அல்லது பொதுக்குழுவை கூட்ட வேண்டுமானாலும் மருத்துவர் ஐயாவுடைய அறிவுறுத்தலின்படி தான், அதாவது நிறுவனர் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி தான் அந்த கூட்டங்கள் கூட்டப்படணும். அப்படி கூட்டப்பட்ட கூட்டங்களில் நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுக்கு அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது தவிர நம்முடைய வழக்கறிஞர் அவர் சொல்லுவது போல் அல்ல. பாலு சொல்லுகிறார், பாலு ஏற்கனவே கட்சியில் நீக்கப்பட்டவர், அவர் சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது. இரண்டாவது, அன்புமணி அவர்கள் அப்படிதான் கட்சி இருப்பது போல் நம்முடைய வழக்கறிஞர் பேசுறாரு. இவரை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை செயற்குழு ஓமந்தூரில் கூடிய போதும், பொதுக்குழு பாண்டிச்சேரிக்கு அருகிலே கூடிய போதும், மாநில நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்தில் கூடிய போதும் அருகிலிருந்து பார்த்தது போல் பேசுகிறார். அவர் வந்து பார்க்கவே அவருக்கு தெரியாது. எனவே ஐயா அன்புமணிக்கு ஆதரவாக அவர் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுகிறார் என்று தான் சொல்லுகிறோம். இன்றைய நிலையில் கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களும் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நிறுவனர் ஐயா தான், அதுல மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது, துளியும் இருக்க முடியாது. ஆனா அது கட்சியா வர்றப்போ திரு வீரர்ஸ், அது கட்சியா வரப்போ பொதுக்குழு தானே அதுல அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பா இருக்கு. அன்புமணி நடத்துற பொதுக்குழுவை எதிர்த்து நீங்க கேஸ் போட்டீங்க, ஆனா அதுக்கு ஸ்டே கிடைக்கல. அவர் பொதுக்குழுவை நடத்தினார். ஓராண்டு அந்த தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நீட்டிப்பும் கொடுக்கப்பட்டது. இப்போ அவங்க பொதுக்குழுவை நீதிமன்றம் ஏத்துக்கிடுச்சுல, ஸ்டே கிடைக்கலையே. இல்லை, நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல முடியும். நீதிமன்ற பொதுக்குழு நடத்துவதற்கு தடை விதிக்கலையே தவிர ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்ல முடியாது. ஏற்றுக்கொண்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அவர் சொல்றபடி பெரும்பாலான நிர்வாகிகள் எங்க இருக்காங்க, கட்சி இந்த மாதிரி ஒரு பிளவை நோக்கி போறப்ப இருந்த பொதுச் செயலாளர் எங்க இருக்காரு, பொருளாளர் எங்க இருக்காரு? பொதுச் செயலாளர் பொருளாளர் கட்சிகள் நீக்கப்பட்டு விட்டார்கள். நீங்க அதனால பொருளாளர் எங்க இருக்கிறார், பொதுச் செயலர் எங்க இருக்கிறார், புதிய பொதுச் செயலாளர் புதிய பொருளாளர் போனதுனால கட்சியினுடைய நிறுவனர் அன்புமணி அவர்களோடு போனதால தானே நீக்குனீங்க. கரெக்ட்டா? அன்புமணி அவர்களோடு அவர்கள் சென்றதால நீக்குனீங்க. ஆமா, அவர் ஆமா, அன்புமணி ஐயாவே இன்னைக்கு நீக்கியாச்சே. அன்புமணி ஐயாவே இன்னைக்கு கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா நீக்கி இருக்கிறாரா? இல்ல, கேள்வி அதுதான். இல்ல, நிறுவனர் மட்டும் தானே, நிறுவன தலைவர் இல்லையா? நிறுவன தலைவர் இல்ல, நிறுவன தலைவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே. 3 கூட்டம் இந்த சிக்கல் வந்த பிறகு ஐயா சொல்லுங்க சோமு. அதாவது கட்சியுடைய அந்த விதி புத்தகம்லாம் நான் முழுக்க படிச்சு பார்த்தேன். அதுல வந்து அந்த ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறது அப்படின்னா தலைவர், செயலாளர், இவங்களுடைய ஒரு அந்த நிர்வாக குழு, அதாவது பொதுக்குழு, இவங்களுடைய ஒரு அறிவுறுத்தின், அதாவது தீர்மானத்தின் பேரில் தான் அந்த நிர்வாகிகள் கூட்டம் கூட்டணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதே கூட பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழு வந்து நியமிக்கணும் சரியான நபர்களா பார்த்து. அந்த ஒரு அதே மாதிரி நம்பிக்கையில் தீர்மானம்னா விதி எண் 32 அதுல பாத்தீங்கன்னா 10% உறுப்பினர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்துதான் ஒருத்தரை வந்து மேல நம்பிக்கை இல்லை, நீங்க பதவியை விட்டு விலகுங்கன்னு சொல்லணும். எதுவுமே இல்லாம வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து நான் நீக்கிட்டேன், இனிமே நான் தான் தலைவர்னு சொல்றது அது எந்த கட்சியார், அது பாமகன்னு இல்ல, அது காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பொது விஷயத்துல இவர் போற போக்கில் இந்த கட்சியை நான் தான் துவக்கினேன், அதனால அவரோட மேல உள்ள மரியாதை அப்படிங்கிறது தனியாது. நான் சொல்றது ஒரு ஜனநாயக அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்குன்னு அழகான தேர்தல் விதிமுறை எல்லாம் போட்டிருக்கு பாமக.
அதே மாதிரி விதி எண் 27 பாத்தீங்கன்னா பொதுக்குழுக்கான விஷயங்கள், அவங்க தேர்தல் நடத்துறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரணும்னு அவ்வளவு அழகா இருக்கு அந்த கட்சி சட்டத்திட்டங்கள். அதுல எதுலயுமே திடீர்னு நிறுவனர் நினைச்சா நீங்க இந்த சட்டத்திட்டத்தை ஏத்துக்கிறீங்கல்ல, இல்ல நீக்குவதற்கு அதிகாரம் இல்லைன்னு ஏத்துக்கிறீங்கல்ல, விதி 13 போய் பாருங்க. விதி 13ல நிறுவனருடைய ஒப்புதலோடு பொதுக்குழுவை கூட்டலான் இருக்கு. அப்படி கூட்டினீங்களா? இதுல விதி எண் 13ல நிறுவனர் கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமை குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாடு, அதாவது அவருடைய ஒப்புதல்ங்கிற வார்த்தை இல்ல, அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அவர் தான் அதை டைரக்ட் பண்ணணும். இல்ல, அவருடைய ஒப்புதல் என்று இப்ப நாங்க திருத்தம் செய்திருக்கிறோம். இருக்கு. இப்ப தலைமை செயற்குழு, பொதுக்குழு, மாநில நிர்வாகி கூட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு 35வது திருத்தத்துல அனைத்து அதிகாரங்களும் நிறுவனர் தலைவருக்கு என்று நாங்க திருத்தம் செஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற விதி எண் 13 படி மருத்துவரை, அதாவது நிறுவனருடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் செயற்குழுவாக இருக்கட்டும் பொதுக்குழுவாக இருக்கட்டும் கூட்டணும். தான் இருக்கு, விதிமுறை தான் இருக்கு. இல்ல எனக்கு எனக்கு அந்த சந்தேகம் தான் ஐயா. அதாவது அந்த விதி எண் 13ல இருக்கிறது அவர் அழைக்கப்பட்டு வழிகாட்டு, அதாவது எப்படின்னா ஒருத்தருடைய உத்தரவு அப்படிங்கிறது இல்ல, அவரு வழிகாட்டுலன்னா ஒரு ஆலோசனை அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அதை எப்படி ஒரு உத்தரவா இது பண்ண முடியும்? தவிர எந்த ஒரு கூட்டமும் பொதுக்குழு செயற்குழு இல்லாமல் ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்படி எந்த கட்சியிலாவது செய்திட முடியுமா? அந்த ஒரு சந்தேகத்துல தான் கேட்போம். திரு வியனர்ஸ் அவர் நடத்தின அந்த பொதுக்குழுல மாமல்லபுரம் பொதுக்குழுல நடத்தி இருக்கிறோம்னு சொல்றோம்ல, பொதுக்குழுல மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கை அமைச்சிருந்தா அந்த கூட்டங்களையும் கணக்குல எடுக்காம பேசுறீங்க. இல்ல, மருத்துவர் தான் அதுக்கு போல. திரு வியனர்ஸ், ஏற்கனவே ஓமந்தூர்ல தலைமை செயற்குழு கூட்டம் நடந்தது, பொதுக்குழு கூட்டம் பாண்டிச்சேரிக்கு அருகில் நடந்தது, அப்புறம் மாநில நிர்வாகிகள் கூட்டம், 3 கூட்டங்கள் நடந்துதான் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த கூட்டங்களை ஏன் கணக்கில் எடுக்காம பேசுறீங்க? சரி, இந்த பொதுக்குழு கூட்டம்னு வந்தா திரு அன்புமணி அவர்கள் மாமல்லபுரத்தில் கூட்டினதுல நிறுவனருக்கு இருக்கை அமைக்கப்பட்டிருந்தது. நிறுவனர் தானே கலந்துக்கல? நிறுவனர் ஒப்புதலோடு தானே கூட்டத்தை கூட்டணும். நிறுவனர் தலைவர் ஒப்புதல் இல்லாம அவர் கூட்டம் எப்படி கலந்து கொள்ள முடியும்? இல்ல, அது ஒப்புதல் நீங்க சொல்றீங்க, ஆனா பழைய பைலால வழிகாட்டுதல் இருக்கு. நீங்க திருத்தின பைலாவை எலெக்ஷன் அழைக்கப்பட்டு அவர் இப்போ தலைவர் பொதுச் செயலர், இப்ப நாங்க திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது, தலைவர் பொதுச் செயலாளர் எழுத்துப்பூர்வமாக நிறுவனர் தலைவரிடம் ஒப்புதல் பெற்று அவருடைய வழிகாட்டுதல் தான் கூட்டம் நடத்தணும். நீங்க அவர் கேட்காமலே பொதுக்குழு கூட்டம் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி ஏற்க முடியும்? சரி, கேட்போம். பைலா விஷயங்களை அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் மற்ற விருதுகளுடைய பார்வையை வாங்கிட்டு வந்துடுறேன். வர திரு சோமு, நான் மற்ற விருதுகளுடைய பார்வையை வாங்கிட்டு வந்துடுறேன். திரு செந்தில்வேல், பாமகவில் இது ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை இன்னும் வாய்ப்புகள் இருக்கு சமாதானத்துக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த பொண்ணை கூப்பிட்டு முதல்ல இது ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் செயல்பாடுகளில் விமர்சனங்கள் எனக்கும் இருக்கின்றன, அது வேறு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டிற்காக ஆட்சி இருக்கக்கூடிய பெரும் பங்களிப்புகளை எல்லாம் புறந்தள்ளி நகர முடியாது. ஒரு கட்சி அதற்குள் ஏற்படக்கூடிய பிளவுகள், அதுவும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலேயே அது நடைபெறுவது அப்படிங்கிறதுலாம் உள்ளபடியே வருத்தத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. விரைவில் அது சரி செய்யணும். நீங்கள் சரி ஆயிடுமான்னு கேட்டீங்க, சரி ஆகணும்னு நான் உளப்பூர்வமாகவே விரும்புகிறேன். அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம், அது வேற, அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம். பட் இவ்வாறு ஒரு கட்சி உள்முரண்களோடு மோதலில் அது பலவீனம் அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய உளப்பூர்வமான கருத்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், இது தொடர்பான 2-3 வாதங்களே அதை வச்சிருக்கிறேன். இங்கேயும் நான் அதை உறுதியாக வைக்கிறேன். ஒன்று, இப்போ எனக்கு அதை தாண்டி சில கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் பைலா அதெல்லாம் எடுத்து இந்த விவாதத்தில் வாசிட்டு இருந்தீங்க. கார்கே, யூ ஆர் ஏ சீனியர் ஜேர்னலிஸ்ட். நான் வெறுப்பின்றி பேசுகிறேன். இந்த அவையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராகினும் அல்லது கார்கே சொன்னாலும் சரி, இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு யாராவது கரெக்டாக சொல்லுங்களேன். சண்டை தீர்மாங்கிறது அப்புறம் பேசுவோம். சண்டையில் இவர் செய்கிறது சரியா அவர் செய்கிறது சரியாங்கிறது அப்புறம் பேசுவோம். இப்போ அஇஅதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் நமக்கு தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார். டிடிவியை சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. டிடிவி இல்லை எடப்பாடி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு சண்டைக்கான ரீசன் நமக்கு புரியுது, காரணம் நமக்கு புரியுது. ஓபிஎஸ் இல்லை இனிமேல் இரட்டை தலைமையில் பயணிக்க முடியாது, ஒற்றை தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்கின்ற பொழுது ஓபிஎஸ் முரண்படுகிறார். ஸோ ஒரு அங்கேயும் ஒரு மாற்று கருத்து, சண்டை, பிரச்சனை இருக்குனாலும் அந்த சண்டைக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். ரைட், இதுதான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும்.
நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன காரணம் இந்த சண்டைக்கு? இல்ல இந்த சண்டை அது ஏன் வெடித்த எங்கேயுமே இடம் விவாதத்துக்கு அப்படின்றது ஆவதே முகுந்தனை இல்லை. இளைஞரணி தலைவரா போட்டதுல மாறுபட்ட கருத்து அது பொது மேடையில அது வெடிக்குது. அது மட்டும் தான் பிரச்சனையா? அது இல்ல, அது வெடிக்க- அது அந்த வெடித்த ஒண்ணு இடம் தான் அது. பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியா அது பாஜக வெடித்த இடம். கூட்டணியா அப்படின்ற ஒரு அப்ப அந்த இடத்துல கிடையாது. பிரச்சனை தொடங்குது. அது அதுக்கு முன்னாடி இந்த ஏங்க இல்ல, அதிமுக தம்பி, பாஜக தம்பியினுடைய கேள்விக்கு ஒரே ஒரு கூட்டணி பதில் மட்டும் சொல்றேன். செந்தில் என்ன சொல்லுங்க? உங்க கேள்விக்கு ஒரே பதில், நிறுவனர் தலைவருடைய கட்டளையை ஏற்க மறுப்பதுதான் காரணம், வேற என்ன? ஓ சரி. எந்த ஆனா இல்ல நான் ஓகே நான் வந்து நீங்க ஓகே, ஓகே செந்தில் கருத்தை புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் திருப்பி சொல்றேன். ரெண்டு வீணரசன்னா நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன். அண்ணனும் ஒரு தமிழ் தேசிய களத்தில் நீண்ட நெடுங்காலம் பயணித்துக் கொண்டிருப்பவர். எனக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய சமூக நீதி பங்களிப்புகளில் எனக்கு ஒரு துளி கூட மாற்றுக்கிறது கிடையாது. இப்பவும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நிறுவனராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தலைவர் என்று அந்த பொறுப்பில் இருந்து ராமதாஸ் அவர்களால் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு பேரின் மீதும் மரியாதை இருக்குது. அது தனி, அதை விட்டுருங்க. குறிப்பாக நீங்க இந்த ரெண்டு பேர்ல யார் பக்கம் அதிக நியாயம்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருவேளை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கம் கூட நிற்பேன் இந்த சண்டைக்குள்ள. அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட கேள்வி, இந்த பிரச்சனைக்கு உள்ளபடியே முகுந்தன் நியமனம் மட்டும்தான் காரணமா? நிறுவனருடைய பேச்சை தட்டி கழித்து விட்டார். அதாவது இந்த கலை நீக்கப்பட்டு விட்டது. ஒரு நல்ல கவனிச்சுக்கணும் கார்கே, ஒருத்தரை வந்து இளைஞரணி செயலாளராக தலைவராக நியமிப்பதற்காக தன்னுடைய தந்தையிடம் முரண்பட்டு, தலைவரிடம் முரண்பட்டு, நிறுவனரிடம் முரண்பட்டு, கிராமமாக வீதி வீதியாக திண்ணைதோறும் உட்கார்ந்து இந்த கட்சியை வளர்த்த ராமதாஸ் அவர்களை உளவு பார்த்தார் அன்புமணி என்று ராமதாஸ் குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு பிரச்சனை பெருசாகுமா? அவர் இல்லாம அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கக்கூடிய அளவிற்கு இது போகுமா? நான் கனத்த இதயத்தோடு சொல்றேன். முதல்ல இப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதை நான் வன்மையாக கண்டிச்சுட்டு அதுக்குள்ள போறேன். மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு பெரியவர் அவர் ராமதாஸ் அவர்கள். திருப்பி சொல்றேன், பொலிட்டிக்கலா எனக்கு அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தியதிலெல்லாம் எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அரசியல் அதை விட்டுருங்க. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விடயங்கள் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அவர் மீது கண்ணியக்குறைவான தாக்குதல் நடத்தப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு நாள் இல்லாம? அப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல, அதை ஏன் யாருமே பேசுறது இல்ல? அது ஏன் மறைக்கப்படுகிறது? நான் திருப்பியும் குறைபாடாக வைக்கல, திறந்த மனதோடு மக்கள் முடிவுடுவோம். அது வந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கேட்பதற்கான காரணங்கள் என்ன? நான் விருப்பம் பேசுறேன். பொதுக்குழுவில் நடவடிக்கை குழு செந்தில்வேல் முடிச்சிடட்டும், நான் வந்துடுறேன். திரு செந்தில்வேல் சுருக்கமா. ஆனா நீங்களும் வீட்டுல இருந்து பேசுறீங்க, நேரலையில் இருக்கிறீங்க. தம்பி திருச்சியில இருந்து பேசுறேன், ரெண்டு பேருமே ஓபியில இருக்கிறோம், நேரலையில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஐயா சேலம் 4 பேருமே வெளியில இருந்தா பேசுறோம்னு நினைக்கிறேன். அதனால அது ஒருவர் பேசும்போது ஒருவர் குறிக்கிடாம இருந்துட்டோம்னா கொஞ்சம் உதவியா இருக்குண்ணே. ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஆனா நீங்க பேசுற கருத்துல எனக்கு கூட ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பிளவுக்கு பின்பாக, இந்த மோதலுக்கு பின்பாக பொருளாதார காரணிகள் ஒரு விழுக்காடு கூட இல்லை என்று தமிழ் சமூகம் நம்பும் என்றால் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த மோதலுக்கு பின்பாக பொருளாதார காரணிகள் ஒரு விழுக்காடு கூட இல்லையா? அப்ப என்னெல்லாம் பிரச்சனை? அப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல கார்கே, ஒரே ஒரு நிமிடம், நீங்க திறந்த மனதோடு விவாதிப்போம். வேறு ஒரு கட்சியில இந்த பிரச்சனை நடந்துருச்சுன்னா, தந்தைக்கும் மகனுக்கும், அல்லது வேறு ஒரு கட்சியில இப்படியான ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, அது எவ்வளவு பெரிய விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? நான் அகைன் இது அப்படி மாற்றப்படலை அப்படின்னா வருத்தப்படலை. இப்பவும் சொல்றேன், இது சரியாகணும். அரசியலா எதிர்க்கலாம், இருவரும் ஓரணியில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக நின்று சமூக நீதி பயணத்தில் தொடரணுங்கிறதா என்னுடைய பார்வை. ஆனால் இந்த சண்டைக்கான ரியல் ரீசன், உண்மையான காரணம் என்ன என்பதை தமிழ் சமூகம் விவாதிக்க மறுக்கிறது, ஊடகங்கள் விவாதிக்க மறுக்கின்றன. அதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட சண்டை, அதை தாண்டி நமக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம பொது சமூகத்தில் விவாதிக்கிறோம், குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட சண்டை அப்படினா ஒரு தரப்பு சொல்றாங்க. கார்கே அதை விவாதிக்க தொடங்க கண்டிப்பேன். அதான் சொல்றேன். இல்ல அதை விவாதிக்க கூடாது. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள விவாதத்தை வைக்கணும் நான் சொல்லவே இல்லை. தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. குடும்பம் சார்ந்த விவகாரங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் பேசி தீர்க்கட்டும். அதை பற்றி பொது வழியில விவாதிக்க கூடாது. யாரையும் விவாதித்தால் கூட நான் கண்டிப்பேன். நான் சொல்றது இன்னும் உடைச்சு சொல்லணும்னா, கூட்டணி பேசுகின்ற பொழுது கூட்டணியோடு சீட்டு, எத்தனை சீட்டு ஒரு கட்சிக்கு என்று பேசுவதோடு நிற்பதில்லை எந்த கட்சியுமே. எல்லா கட்சியும், நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் போல விட்டுருங்க. எல்லா கட்சியுமே
கூட்டணியில சீட்டை மட்டும் பேசுறது இல்ல. அது அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், திமுக கூட்டணியா இருக்கட்டும், ரெண்டு கூட்டணிகளிலும் பெரிய கட்சி அந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் திமுக. இந்த கட்சிகளோடு கூட்டணி பேசக்கூடிய கட்சிகள் கூட்டணியை தாண்டி சீட்டை தாண்டி சில விஷயங்களை பேசுறாங்களா இல்லையா? அது என்ன விஷயம்? அந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகளுக்குள் இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம வந்து பைலாக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கோம்ல. கார்கே, நான் ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு சரி, ஓகே, நீங்க மற்ற சேலம் மணிகண்டன் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட பேட்டி கூட அடுத்த சுற்றுல வாங்க, நான் அடுத்த சுற்றுல மற்ற பேசுவோம். நான் சேலம் மணிகண்டன் சேலம் மணிகண்டன் அன்புமணி அவர்கள் வேணா தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு. அன்புமணி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா இது என்னுடைய கட்சி, இது நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு மருத்துவர் ராமதாஸ். பாமகங்கிற ஒரு சமூக நீதிக்காக பாடுபட்ட கட்சி இன்னைக்கு குடும்பத்தால் சீரழிது. அதுதான் பிரச்சனை. இந்த சும்மா பூசி மெழுகி இந்த நடிச்சுலாம் நான் பேச மாட்டேன். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை அதுதான். யார் கட்சியில தலையிடக்கூடாதோ அவங்க தலையிடுறதுனால தான் இன்னைக்கு அது சமூக நீதி. நான் 82,000 கிராமத்துக்கு போனேன், என் பையனை நீர் ஊத்தி வளர்த்தேன், என் குடும்பம் ஒரு காலத்திலும் வராதுன்னு சொல்லிட்டு பையனை வளர்த்து அந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துற கட்சி இன்னைக்கு ரோட்ல 2 மருத்துவர் 2 பேரும் மருத்துவருங்கிறத மறந்து போய் கத்தி எடுத்து டும்னு அடிச்சுக்கிறாங்க, கத்தி எடுத்து குத்திக்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் இதுதான். இப்ப நீங்க அப்படியே மறைச்சு அப்படியே பூசி இப்படி புண்ணுக்கு பூசி மெழுகாதீங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம், இது அதோட பெரிய பிரச்சனை தான். என்னமோ தனிப்பட்ட வாழ்க்கை என்னங்க பொது வாழ்க்கைக்கு வந்தா தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல அது பேசுற இடம் ஒண்ணு இருக்குல. இல்ல மணிகண்டன் பேசுற இடம் இருக்குல. நீங்க தந்தி டிவில உட்கார்ந்து லிமிட்டேஷன்ஸோட தான் பேச முடியும். செந்தில் என்ன பேச கார்க்கு இருங்க. இல்லங்க, நீங்க தந்தி டிவில உட்கார்ந்து பேசுறீங்க, உலகம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க. நான் அந்த லிமிட்டேஷன்ஸோட நீங்க பேசுங்க நான் சொல்றேன். இல்லங்க, நான் பிரச்சனை என்னங்கறத பிராக்டிகலா பேசுறேன், அவ்வளவுதான். நான் இந்த விஷயத்தை கடந்து போறேங்க. இந்த 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல மேட்ச் பிக்சிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கார்கே. மேட்ச் பிக்சிங்னா பாத்தீங்கன்னா முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறது, ஒருத்தரை தோக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த 2026 தேர்தல்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பிக்சிங் தேர்தல் ஆகி போச்சுங்கிறது தான் காலத்தின் துரதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேங்க. இந்த 2001 நான் அதை சொல்றது கொஞ்சம் கோர்வையா அனுமதிச்சிங்கன்னா தான் சொல்ல முடியும். 2021 ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருன்னு அப்படின்னு டிவி ரிமோட் எல்லாம் எடுத்து போட்டு அடிச்சாரு, கம்பு சுத்தினாரு, எல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக ஒரு புது ஆள் வந்துட்டாருன்னு பார்த்தா கடைசியா இப்ப பக்கமா தான் தெரிஞ்சது இது திமுகவோட பி டீம் இவரு அப்படின்னு தெரிஞ்சது. ஒட்டுமொத்தமா இருந்த 4 பேரையும் கொண்டு போய் அறிவாலயத்துக்கு வச்சுட்டு அடகு வச்சுட்டு ஒரே ஒரு எம்பி வாங்கிட்டு டெல்லி பக்கம் ஒதுக்கிட்டார கமலஹாசன். அவரை தான் சொல்றேன். 2026 தேர்தலில் திமுகவில் இறக்கி விடப்பட்ட கமல் 2.0 தான் தளபதி விஜய். நான் ஏற்கனவே உங்க டிவி விவாதத்தில் நான் சொல்லியிருக்கிறேங்க. அதே மாதிரி 2026 தேர்தலுக்காக திமுகவால் திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் எழுதப்பட்டு அதுக்கு பின்னணி பாடகி சுசீலாவை பாட வச்சு கமல் 3.0 தயாரிக்கப்பட்டவர் தான் டாக்டர் ராமதாஸ். திமுக இயக்குதுன்னு சொல்ல வரீங்களா? டாக்டர் அன்புமணியே மிக தெளிவா சொல்லியிருக்கார். சார், கடந்த முறை அதிமுக கூட்டணியில இருந்திருக்கணும்னு சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ். ஆனா அவர் இன்னைக்கு திமுக ஆதரவா பேசுறான்னு சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். இப்ப 2 பேரும் ஒரு கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை தாங்கிறது நீங்க அதிமுக. இதை விட வேற பேர் கிடைக்குமா? நீங்க விரும்பின அதிமுக தலைமை தாங்குற அந்த கூட்டணிக்கு உங்களுக்கு வரதுக்கு என்ன மருத்துவரையா, பெரிய மருத்துவரையா உங்களுக்கு கஷ்டம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. திரு அமித்ஷா அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி உருவாகினப்பயே இன்னொரு சீட்டு பக்கத்துல போடப்பட்டது பெரிய மருத்துவர் ஐயாவுக்காக. அவரை வச்சு கூட்டணி அங்க முடிவு பண்ணுங்கிறப்ப கரெக்டா அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பெரிய மருத்துவர் பிரச்சனையை கிளப்புறார். கிளப்பி நான் தான் தலைவர். ஏன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கூட்டணியை உறுதி பண்றதுக்காக முடிவெடுத்தாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராமதாஸ் திமுக அறிவாலயத்திலிருந்து அந்த திரை, கதை, வசனம், டைரக்ஷன் படி அந்த கட்சியை பனாலாக்கி ஒன்னா இருந்து சாதாரண வண்டி இழுக்கிற சாமானிய ஏழை உண்மையான விவசாயி எல்லாத்துக்குமே பாடுபட்ட ஒன்றா இருந்த பாமகவை பனையூர் பாமக, தைலாபுரம் பாமகன்னு 2 ஆக்கின அந்த பாவத்தை செய்தவர் பெரிய மருத்துவர். இதை விட வேற என்ன உங்களுக்கு நான் சொல்றது வேணும்? ஏங்க இல்லைங்க, வேற என்னங்க? நான் வந்து இவ்வளவு இது பண்ணி ஒன்றி நான் சொல்றேன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் நம்ம வெளியில சொல்ல முடியாது. சமுதாயத்துக்காக என்னங்கய்யா பிரச்சனை? நான் உங்களுக்கு கேட்கிறேன். உங்களுக்கு வயோதிகம்
86 வயது நிறைஞ்சிட்டீங்க. அன்புமணி வந்து புலங்காயுத அடைஞ்சி ஒரு காலத்துல ஆகா பாரு என் பையன் மத்திய அமைச்சரா இருந்து இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை மாற்றமே பாமகவில் வந்ததுக்கு அப்புறம் வாண்டடா வண்டியில ஏறி இல்ல எனக்கு வயசாகல நானும் ரவுடிதான் போய் உட்காந்துட்டு நீ தகராறு பண்றாருன்னா நீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் கார்கே, ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். ராமதாஸ் ஐயா திமுக பக்கம் தாங்க போவார். பெரிய ராமதாஸ் ஐயா வந்து அப்ப நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராமதாஸ் வேஷ கலந்து போச்சு டும் டும் டும். பதில் வாங்கியா தந்தி டிவில திரு வியனரசு திமுக நீங்க பார்த்த பெரிய மனிதர் மாதிரி அநாகரிகமா பேசாதீங்க. ஒரு முயற்சி தான் மணிகண்டையா, நீங்க பெரிய மனிதர், ஒரு பெரிய மனிதரா பேசுறீங்க, அநாகரிகமா பேசாதீங்க. இவ்வளவு அநாகரிகமா பேசுவது எந்த வகையிலங்க? மணிகண்டன் ஒரு நிமிஷம் மணிகண்டன், நீங்க விவரம் புரியாம மணிகண்டன் ப்ளீஸ் மணிகண்டன் வந்து அவர் பதில் வாங்கிடுவோம். திமுக கூட்டணிக்கு போவதற்கு மருத்துவர் ராமதாஸ் முடிவெடுத்துட்டாரு, அதுக்காக இப்படி வந்து ஒரு மோதல் கிளம்புதுன்றார். நெற்றியிலே விபூதியை பூசிக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அநாகரிகமா பேசாதீங்க, நாகரிகமா பேசுங்க. திமுக கூட்டணிக்கு போறதுக்கு மருத்துவர் ராமதாஸ் முடிவெடுத்துட்டாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒண்ணு கேக்குறேன், எந்த கூட்டணிக்கு போறது அந்த கட்சி தலைவர் முடிவு பண்ணுவாங்க. மணிகண்டன் யாரு? சரி, பாமக எந்த கூட்டணியில் இருக்கும் என்று சொல்வதற்கு மணிகண்டனுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரே ஒரு நிமிஷம், எந்த காலத்துல திமுக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு பெரிய மருத்துவர் அறிவிப்பாரா? நான் மன்னிப்பு கேட்க தயார். சரி, வியனரசு அறிவிக்கணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க நான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா? பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா? அந்த கூட்டணியில எப்படி? இல்ல ஒரு நிமிஷம் மணிகண்டன் அவர் முடிச்சிரட்டும். கட்சி முடிவு செய்யும். இல்ல திரு வியனரசு, இல்ல இது வந்து குடும்ப சண்டையா இல்ல அப்பா புள்ள சண்டையா நிறுவனர் தலைவர் சண்டையா அப்படின்றதெல்லாம் தாண்டி எந்த கூட்டணிக்கு போறதுன்றதான் பிரச்சனை. திமுகவை சூஸ் பண்ணிருக்காரு மருத்துவர் ராமதாஸ், ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் எடுக்கிறாரு, இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்ல அது வந்து கட்சி முடிவு செய்யும். கட்சி செயற்குழு, தலைமை குழு, கட்சி நிறுவனர், தலைவர் முடிவு செய்வாங்க. அது நாங்க இன்னும் முடிவு செய்து அறிவிக்கல. மருத்துவர் ஐயா அறிவிச்சது போல அவர் எப்படி பேசுறாரு? அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது கமுக்கமா சொன்னாரா எங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா? அது கட்சி முடிவு செய்யும். இவர் வந்து இந்த கூட்டணியில தான் இருக்க வேண்டும், அந்த கூட்டணியில தான் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதற்கு யார் உரிமை கொடுத்தது? சொன்னாரு அந்த திமுக பக்கம் நாங்க போக மாட்டோம் 10.5% தன்னுடைய கையில் மணிகண்டன் எல்லா கட்சியும் எல்லாரும் விமர்சிச்சிருக்காங்க. மணிகண்டன் திமுக பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? மணிகண்டன் தேர்தலுக்கு தேர்தல் மாத்தி எல்லா கட்சியும் விமர்சிப்பாங்க. அரசியல் விமர்சனம் என்பது எல்லா கட்சி தலைவர்கள் எல்லா கட்சி தலைவர்கள் விமர்சனம். மணிகண்டன் ஐயா கலைஞர் செய்யாத விமர்சனமா? அம்மையார் ஜெயலலிதா செய்யாத விமர்சனமா? நீங்க என்ன பேசுறீங்க ஐயா? நான் கேக்குறது ஐயா இல்ல, நான் ரொம்ப பொறுமையா வியனரசு ஐயா உங்க வயதை மதிச்சு நான் ஒண்ணு கேக்குறேன். 10.5% இடஒதுக்கீடு ஒண்ணு கொடுத்து அதனால் தென் மாவட்டங்களில் பெரிய இழப்பை சந்தித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவ்வளவு முயற்சி எடுத்தவர். ஆனா மு க ஸ்டாலின் என்ன சொன்னீங்க? நீங்க எடுக்கவே இல்லை, பன்னீரனத்தின் துரோகின்னு மு க ஸ்டாலின் சொன்னமே. அந்த மு க ஸ்டாலின் பக்கம் நாங்க போக மாட்டோம், விஜய் பக்கம் போறேன்னு கூட சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். பழனிசாமி பக்கம் வர வேண்டாம், ஆனா திமுக பக்கம் போக மாட்டோம். இல்லங்க, பாமக பிரச்சனையில அவங்க திமுக போகாம தடுக்கிறீங்களா? இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்தை எட்டுமா? தேர்தல் ஆணையத்தில் திரு செந்தில்வேல், இந்த பின்னணியில திமுக இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை சேலம் மணிகண்டன் முன்வைக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்க வச்ச குற்றச்சாட்டு எலெக்ஷன்ல வெறும் சீட்டு மட்டும் பேசப்படாது, பொருளாதார காரணிகளும் இருக்கு அப்படின்னீங்க. அதையும் சேர்த்து தானே பார்க்கணும். ஆமாம், இப்போது சேலமணிகண்டன் அவரையும் அறியாமல் சகோதரர் சேலமணிகண்டன் அவர் பேசும்போது நான் குறுக்கிடல, நான் பேசும்போது அவர் குறுக்கிட மாட்டார் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். அவர் ஒன்றை ஒத்துக்கொண்டார். கார்கே, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, வாத பரிவாதம் வேகமாக போகும்போது நீங்கள் அதை யாரும் கவனிச்சுக்க தவறிட்டீங்க. அஇஅதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் இயக்குவது பாஜக தான் சொன்னார். கவனிச்சிங்களா? எப்போ அப்படின்னா, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. பாமக திமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் ஐயா முயற்சி செய்கிறார். எனவே பாமகவை ராமதாஸ் ஐயாவை இயக்குவது திமுக. பாமக திமுக கூட்டணி இடம்பெற மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக தான் பாமக இயக்குதுன்னு அர்த்தம்னார். இப்போ அப்படியே எடுத்துக்கங்க. நான் அதே கேள்வி திருப்பி கேட்கிறேன். 2026 தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியில் வரும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி யார் இயக்குறாங்கன்னு அர்த்தம்? பாஜக தானே இயக்குதுன்னு அர்த்தம். இப்ப திமுக கூட்டணியில் இன்னும் போல ராமதாஸ்,
திமுக கூட்டணிக்கு போகக்கூடும் என்ற யூகத்தின் அடிப்படையிலேயே திமுக தான் ஐயா ராமதாஸை இயக்குகிறது என்று சகோதரர் சேலம் மணிகண்டன் சொல்வாரே என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக அலுவலகத்தை பார்க்க போவதாக சொல்லி 4 கார் மாறி 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 போய் அமித்ஷாவை பார்த்து கூட்டணி வைத்து விட்டு வந்தாரே, அப்போ எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா தானே இயக்குகிறார். அதான உண்மை, அப்படித்தானே எடுத்துக்கணும். சரி, அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, பாஜக இயக்கவில்லை என்று சொன்னால் உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமியை யார் இயக்குகிறார்கள்? நான் ஒரு பிரேக்கிங் சொல்லட்டுமா? இப்போ அவர் சொன்ன மாதிரி உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி யார் இயக்குகிறார்கள்? திமுக தான் இயக்குது. நீங்க விஜய் இயக்குது திமுகன்னாரு. விஜயை மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியும் திமுக தான் இயக்குகிறது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால் உள்ளபடியே யாருக்கு கார்கே சிக்கல்? அது திமுகவுக்கு தானே சவால். எல்லாரும் ஓரணியில் அதிமுக வந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு தான் சவால். அப்ப திமுக என்ன சொல்லுது? எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு, இந்த பாருங்க, எல்லாரும் பாஜக மிரட்டும், ஏதாவது சொல்லும், செங்கோட்டையனை டெல்லிக்கு கூப்பிடும், எப்படியாவது நீங்க எல்லாரையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லும். நீங்க சேர்த்துக்காதீங்க, நீங்க எதுவும் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க, நீங்க அதிமுகவை இப்படியே வச்சுக்கோங்க. பாஜகவோடு சேர்ந்தால் அதிமுகவுக்கு ஓட்டு வராது. கடந்த எல்லா தேர்தல்களிலும் அதுதான் ரிப்போர்ட். நீங்க எப்படியாவது பாஜகவோட போய் சேருங்க, சேர்ந்தீங்கன்னா தான் 2026 திமுக ஆட்சிக்கு வர முடியும் என்று ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லி, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தான் இயக்குகிறார். இப்படிலாம் ராஜேஷ்குமார் கதை மாதிரி 1000 சொல்ல தெரியும் எங்களுக்கும். வாதம் அதுவா? எது வாதம், எது பேச்சு? பிரச்சனை என்ன? ஒரு கட்சிக்குள்ள இஷ்யூ வந்திருக்கு, அந்த கட்சிக்கான இஷ்யூ என்னங்கிறத பேசுறோம். ரைட், ஓகே, அது சேருமானா அதை பத்தி பேசலாம். நீங்க ஒரு குறைந்தபட்சம், நான் என்ன சொல்றேங்க, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும் தான் பிரச்சனையா? இப்ப அதிமுக இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? அப்போ செங்கோட்டையன், நான் என்ன சொல்றேன், நிர்மலா சீதாராமனை அல்ல, நிர்மலா பெரியசாமியை கூட சந்திக்க முடியாது செங்கோட்டையனாலேன்னு சொன்னார் சகோதரர் சேலமணிகண்டன். நிர்மலா சீதாராமனையும் போய் சந்திச்சுட்டு அமித்ஷாவையும் சந்தித்து வந்து விட்டார் செங்கோட்டையன். நாளைக்கு காலையில் அவர் கட்சி விட்டு நீக்குவாங்கன்னு இதே தந்தி தொலைக்காட்சியில் சொன்னார். 3 நாள் ஆச்சு, நீக்கல. அப்ப எடப்பாடி பழனிசாமி யாருக்கு பயந்து இருக்கிறாரு? பிஜேபிக்கு பயந்து இருக்கிறாருன்னு சொல்லலாமா? என்னங்க, இல்ல முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம். அதனால இல்ல, நான் முடிச்சிடறேன். 2-3 செய்தியை சொல்றேன். நீங்க பிரேக்கிங் நிறைய பிரேக்கிங். என்ன பிரேக்கிங்? எது சரியா சொன்ன விஷயங்கள்ல எது சரியான பிரேக்கிங்கா இருந்திருக்குது? நீங்க நயினா நாகேந்திரன் பாஜகவின் தலைவராக ஆகவே மாட்டார் உறுதியா அப்படின்னு சகோதரர் நானும் அவரும் தான் இருந்தோம் ஒரு தொலைக்காட்சியில், வேற ஒரு தனியார் தொலைக்காட்சியில். RSS நன்கு அறிந்தவனாக சொல்கிறேன், நயினா நாகேந்திரன் ஆகவே மாட்டார்னாரு. அடுத்த நாள் காலையில் நயினா நாகேந்திரன் ஆனாரு. நான் என்ன சொல்றேன், அரசியல்ல நம்ம சில விஷயங்களை பேசுறோம், சிலது நடக்குது, சிலது நடக்கல. பட் அதை ஒரு 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 லாஜிக் இருக்கும், குறைந்தபட்ச நாகரிகம், குறைந்தபட்ச லாஜிக்கோட சொல்வது முறையா இருக்கும். பாமக பிரச்சனைக்கு காரணம் திமுக இல்லை என்று நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், கார்கே அவரே அவருடைய கருத்துல முரண்பட்டார். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சொன்னாரு, அவருடைய குடும்ப விவகாரத்தை சொல்லி, மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவருடைய குடும்ப விவகாரத்தை சொல்லி, அதுதான் பிரச்சனை, ஏன் புணுகு பூசி மறைக்கிறீங்கன்னு கேட்டார்ல. அப்புறம் அவரே கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு, பிரச்சனைக்கு காரணம் திமுகங்கிறார். இப்ப பிரச்சனைக்கு காரணம் ஐயா ராமதாஸ் அவருடைய குடும்ப சிக்கலா திமுகவா? குடும்ப சிக்கல் தான் காரணம். குடும்ப சிக்கலுக்கு திமுக காரணமா? கேட்போம். என்னங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதை பத்தி பேசுவோம். கேட்போம். நான் திரு சோமு அவர்கள்ட்ட, திரு சோமு, இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு போகுது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் இருப்பது பாமக முன்பு கொடுத்த பைலா இருக்கு, இன்னொன்று தேர்தல் ஆணையத்தின்படி நிறுவனர் யாரு அப்படின்னு தெரியும். அப்போ எங்க ஒரு முடிவெடுப்பாங்கன்னு இருக்குல்ல? அதான் இப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்ட ரீதியாக இதில் ஆரம்பத்தில் இருந்தது பாருங்க, அது 89 தான் முதல்ல அந்த சட்ட விதிகள் இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 89 90 அதை மறுபடியும் ஒரு தடவை அதை மாற்றினாங்க. அந்த விதி தான் அதில் இருக்கு. இந்த விதிகள் எல்லாம் புறக்கணித்து தான் மறுபடியும் நாங்கள் விதியை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இப்போ வினயரசு ஐயா கூட சொன்னாங்க. அந்த விதியை மாற்றுவது என்பதே விதிமீறல் அப்படிங்கிறதா இவங்க தரப்புல சொல்ற விஷயம். ஸோ அதை பார்க்குறப்ப இந்த தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவு இப்போதுள்ள ஒரு சூழலில் அன்புமணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிதான் தோணுது. இதுக்கு நடுவில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, இப்போ வினயரசு ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க, கூட்டணி கட்சி பத்தினா நாங்கள் நிர்வாக குழு பொதுக்குழு எல்லாம் கூடி முடிவு பண்ணுவோன்ட்டு. ஆனால் கட்சியுடைய ஒரு தலைவரை மாத்துறதுக்கு எந்த கூட்டமும் கூடலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், செந்தில்வேல் ஐயா ஒரு நல்ல ஒரு இது சொன்னாங்க. எப்படின்னா, அதாவது இது வெறும் வெளிப்படையான மோதல்ங்கிறத தாண்டி பொருளாதார காரணிகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு இதை உறுதியாக 2 முறை சொன்னாரு.
உண்மையாகவே அதை பற்றியும் நம்ம வந்து எல்லாரும் பேசணும். ஏன்னா இது ஒவ்வொரு கட்சியை பத்தின பொருளாதார காரணியும் நம்ம பேசணும். இப்போ உதாரணமா இப்ப தமிழ்நாடு அரசுல இப்போ ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னா அதுல எதுவும் பொருளாதார காரணி அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வருது. நம்ம அதையும் விட்டுறக்கூடாது. இப்போ செந்தில்வேல் ஐயாவுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. அவருக்கு வந்து அதுக்கான விஷயங்களை கேதர் பண்ணுவாரு. அப்படிங்கிறப்ப நம்ம இது எல்லா கட்சியை பத்தியும் அதிமுகவா அதிமுக ஏன்னா இது எல்லாமே ஒரு மக்கள் பணத்துக்கான ஒரு விஷயமா தானே சொன்னேன். அப்படிங்கிறப்ப இன்னொரு இது என்னன்னா இந்த பொருளாதார காரணிகள் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாக்குறப்ப அப்ப இதுக்கு முன்னாடி எது பாமக யாராரு கூடலாம் வந்து கூட்டணி வச்சுட்டு அப்படிங்கறதையும் பார்த்து இந்த அத்தனை பொருளாதார காரணிகளையும் நம்ம வந்து அம்பலத்துக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அதே போல ஆளும் அரசு அதுல அமைச்சரவை மாற்றம்னா ஏன் அதுல இன்னும் பொருளாதார காரணியா அமைச்சர்களை வந்து மாத்துறது. அதே மாதிரி இந்த தேர்தலில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நிமிஷம் கார்கே சரி அவர் சொல்லி முடிக்க நான் சொல்றேன். நான் சொல்லுகின்ற பொழுது பொருளாதார கூட்டணி வைக்கின்ற பொழுது பொருளாதார காரணிகள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது நான் முதலே சொல்லிட்டேன். அதுல எந்த கட்சியும் நான் விடுபடல ஒன்று. ஆனால் அமைச்சரவை மாற்றத்தை நீங்க இதோட சேர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அத்தன்டிக்கா ஏதாவது தகவல் இருக்கணும். ஒன்று, அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி ஆடி வெள்ளின்னு எப்ப யாரை மாத்துவாங்கன்னு தெரியாது, மாத்தினாங்க. அப்ப வந்து அதை வந்து நம்ம பாராட்டணும். இரும்பு பெண்மணி பாருங்க அப்படி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. நான் கூட்டணி சார்ந்து பேசுகின்ற பொழுது எல்லா கட்சிகளையும் சொல்றேன். திமுக அதிமுக பாமக எல்லா கட்சியும் பொருளாதாரமும் பேசப்படுகிறது. அதுவும் ஒரு சிக்கல் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே சோமு, ஆமா கண்டிப்பா அதை பேசணும். கண்டிப்பா அதை பேசணும், தவறே இல்லை. செந்தில் சார் சொன்னது நான் ஏத்துக்கிறேன். அது நல்ல ஒரு அவசியமான ஒரு. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணம் திமுக அப்படின்னு நான் சொல்றதை நான் முழுமையா மறுக்கிறேன். அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அதுல அடிப்படை லாஜிக்கே இல்லை. அதுல நம்ம ஒன்று திமுக தலைவர் கூடயோ இல்லை மற்ற கட்சி தலைவர் கூடயோ வந்து அங்காளி பங்காளி எல்லாம் பழகல. ஆனா அதே நேரத்தில் நம்மளால இத்தனை வருடமாக அரசியலை பார்த்து கொண்டு இருக்கும் போது நம்மளால அவதானிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பாஜகவினுடைய கரங்கள் தான் ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கு. இப்ப அதிமுக இதுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கூட இப்ப செங்கோட்டையன் வந்து போய் இவங்க நிர்மலா சீதாராமன் அமித்ஷான்னு பார்த்து வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வீரம் வருது, இவர் வந்து கட்சியில எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா சசிகலா வந்து அவங்களுடைய அதிமுக பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டு ஒரு லெட்டர் பேர்ல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னாங்க. அடுத்த ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க திருவள்ளூர்கிட்ட வாங்கின ஒரு சர்க்கரை ஆலை அதுல பிரச்சனைன்னு சிபிஐ வந்து வழக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பேசல. அதே மாதிரி இந்த டிடிவி விஷயமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து அவங்க அதன் பின்னணியில வந்து இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் அப்படின்னு தான் தோணுதே தவிர அது மாதிரிதான் நம்ம வந்து என்ன முடியுமே தவிர திமுக அப்படிங்கறத வந்து நம்ம பாஜக இருக்குன்னா பாமக பிரச்சனைக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஏன் பார்க்க கூடாது? இருக்கலாம். ஏன்னா அந்த அடிப்படையா இப்ப அதிமுகவை பொறுத்த அளவுல பாஜக தூண்டி விடுது. பாமக அந்த ரெண்டு தரப்புக்குமான ஒரு இயல்பா வந்து பிரச்சனை ஏற்படணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையை பாஜக பயன்படுத்திக்க பாக்குது. ஆனா ரெண்டுத்திலயுமே வந்து பாஜகவுடைய பின்னணி தான் அது மாதிரி தான் சொல்றேன். நம்ம பாக்குறத வச்சு நம்ம பேச சொல்றதுல பாஜகவுடைய கையிலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருமூர்த்தி வந்து போய் பார்த்துட்டு வர்றாரு ராமதாஸ். அப்ப ஒண்ணுமே நான் வந்து தனிப்பட்ட முறையில பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அதான் பேசினாங்கன்னு ராமதாஸே சொன்னாரு. அப்ப அதுலயும் வந்து பாஜகவுடைய ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சேலம் மணிகண்டன், இதனால என்டிஏக்கே பாதிப்பு இல்லையா? என்டிஏல பாருங்க இப்போ அதிமுக கூட்டணியில குழப்பம் அப்படின்னு தொடர்ந்து பேச்சுக்கள் பிரேக்கிங் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதா சொல்லக்கூடிய பாமக இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பிளிட்டே இருக்கு. அப்போ இது என்டிஏக்கு ஒட்டுமொத்தமாக பாதிப்பு இல்லையா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி நான் வியனரசு ஐயா கிட்ட சில ஆக்கப்பூர்வமான கேள்வி வச்சுட்டு நம்ம செந்தில் சொன்ன சில காமெடியான அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு உங்க இதுக்கு வரேங்க ஐயா. இப்போ இவரு அன்புமணி ராமதாஸ் கூட்டணியை பற்றி எதுவுமே சொல்ல 10.5% இடஒதுக்கீடுங்கிறது தான் உங்களுடைய உயிர் கொள்கை. அந்த கொள்கையை அடிப்படையாக கொடுத்து எடப்பாடி பழனிசாமி போன தடவை உங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓட்டு இருந்தார். அப்போ உங்க தார்மீக ரீதியான ஆதரவு ஐயா நானும் அவனும் சண்டை போட்டுக்கிறோம், நான் 10 பேரா அவங்க 5 பேரா எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய தார்மீக ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். எங்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து அதனால் காயப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நாங்க நிற்போம் அப்படின்னு நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களை கையெடுத்து வணங்குவேன். ஆனா நாங்க தேர்தல் போது இது வரைக்கும் திமுக துரும்ப கிள்ளி போட்டிருக்கா?
10.5% இடஒதுக்கீடுக்கு திமுக துரும்ப கிள்ளி போட்டிருக்குதா? இதுதான் என்னுடைய அடிப்படை கேள்விங்க. இப்ப பத்திரிகையாளர் சோமு சொல்றப்ப என்ன சொன்னார்னா, பிஜேபி இருக்குதுன்னு அவரா ஒரு காமெடி பண்ணாருங்க. திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, எங்க கட்சி இந்த மாதிரி சின்ன பின்னாக்குறது உடைக்கிறது திமுகன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எந்த இடத்துலயாவது பெரிய மருத்துவர் இல்ல எங்க பின்னாடி பாஜக இருந்து பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரா? சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்லயே ஒருத்தர் திமுக சொன்னாரு, அதிமுக பிரச்சனை இருக்குன்னா அமித்ஷாட்ட போறாங்க, ஏன் பாமகனா ஏன் பார்க்க கூடாது நான் தான் கேட்டேன். இருக்கலாம் அப்படின்றாரு. இல்ல நான் இல்ல சரி யார் கேட்டிருந்தாலும் அப்புறம் ஒன்று வரங்க, ஏதோ எடப்பாடி பழனிசாமி இயக்குவதே திமுக தான் அப்படின்னு காமெடி எல்லாம் சொன்னாங்க. 2021 பிஜேபிக்கு அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுத்தது யாரு? 2024 அம்மாவையும் அண்ணாவையும் பழிச்சு பேசுறேன்னு உன் கூட்டணியே வேண்டாம்போ அப்படின்னு துரத்தி அடிச்சு ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுறதுக்காக டெல்லியை சென்னைக்கு வர வச்ச ஒரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா நிதிக்கு சிக்கல், உதய நிதிக்கு சிக்கல் வந்த உடனே டெல்லிக்கு பிளைட் ஏறி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு மோடி கையை போய் கட்டி பிடிச்சி என்னை காப்பாத்துங்க சாமின்னு நின்னவர் யாரு? ஸ்டாலின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. பெரிய ராமதாஸின் குடும்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு திமுக பின்ன நின்று விளையாடுது. மிஸ்டர் செந்தில்வேல், நீங்க கேட்டதுக்கு பதில், பெரிய ராமதாஸ் ஐயாவின் குடும்பத்தை ஒரு பணைய பொருளாக வச்சு அதை கைப்பாவை ஆக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள தேமுதிகவை ஒரு அன்ஸ்டேபிளா வச்சிருக்காங்க, இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு. பாமகவை பணியூர் பாமக தைலாபுரம் பாமகன்னு ரெண்டா உடைக்கிறாங்க. அதாவது எந்தெந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்குதோ அந்த கட்சி எல்லாம் திமுக உங்களோட வரலன்றதுக்காக திமுக கூட்டணி மேல சந்தேகப்படுறது நியாயமா? உங்களோட வரலன்றதுக்காக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுக இயக்குதுன்னு சந்தேகப்படுறதுக்கு நியாயம் இருக்கா? உங்க கூட்டணியில குழப்பம் இருக்குன்னு கூட யோசிக்கலாம்ல. பதில் சொல்லுங்க ஐயா கார்கே. நான் ஒரு சேம் சைடு கோல் அடிக்கிற செந்தில்வேலை பதில் சொல்லுங்க. 2016 மக்கள் நல கூட்டணின்னு அமைஞ்சதுக்கு காரணமே ஜெயலலிதா அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செட் பண்ணி அந்த கூட்டணி அங்க நிறுத்தி வைக்கவும் தான் 1.5% ஓட்டுல அதிமுக ஜெயிச்சதுனாங்க. இது செந்தில்வேல் இன்னைக்கு மறுப்பாரா ஏற்பாரா? ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில இன்னைக்கு 10 கோடி கம்யூனிஸ்ட், 15 கோடி கம்யூனிஸ்ட், 10 கோடி விடுதலை சிறுத்தை எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்ப இதை ஏற்பாரா? அந்த மாதிரி திமுக அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு என் பக்கம் வராத, விஜய் பக்கம் போயிடு. இல்லையா நான் ஒண்ணு கேக்குறேங்க, விடுதலை சிறுத்தைகள் சொன்னாங்கல்ல பாமக இருக்கும் இடத்தில் நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவரும் அடங்குவாரு. ராமதாஸ் திமுகவுக்கு போறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு கதை திரைக்கதை வசனம் அப்படியே கொஞ்சமா நகர்த்துறாரு. வன்னி இன மக்களுக்கு துரோகம் பண்றார். வன்னி இன மக்களுக்கு நல்லது பண்றது மருத்துவர் அவர் நான் பார்த்த என்னுடைய பார்வைக்கு ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனும் ஒட்டுமொத்த கட்சி ஒட்டுமொத்த தொண்டர்கள் இருக்காங்க. ரிட்டையர்டான ஓல்ட் டீமுக்கு ராமதாஸ் T20 டீமுக்கு அன்புமணி ராமதாஸ் தலைவர். யங்ஸ்டர் அப்படின்ற அடிப்படையிலாவது அன்புமணியினுடைய இதை நீங்க வரவேற்கணுமே, அவரையே நீக்கிறீங்கன்னு அந்த கேள்வி வைக்கிறார். அதாவது 16 வகையான குற்றச்சாட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் மீது இருக்கு. அது ஒழுங்கு நடவடிக்கை குழு பொதுக்குழுவில் வைத்து பொதுக்குழு பிறகு தலைமை குழு கூடி நிறுவனர் தலைவரிடம் ஒப்படைத்திருக்கு, அதிகாரம் கொடுத்திருக்கு. இவர் மணிகண்டனியே இப்படி பேசுறாரு தெரியல. சரி, ஓகே, கேட்போம். இப்ப இந்த வருத்தத்தில் இப்படி பேசுறேன் முடிச்சுங்க. இல்ல நீங்க உங்களுக்கு என்ன வருத்தம்? உங்களுக்கு என்ன வருத்தம்னு கேக்குற? நீங்க உங்க கட்சி அதிமுக ஆதரவாளர் என்ன உரிமை சிக்கல பாருங்க. உங்க கட்சிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி இயக்கிறத பாருங்க. நீங்க உங்க கட்சிக்குள்ள குடும்பத்தை கையில வச்சுக்கிட்டு தலைமை நிர்வாக குழு எல்லா குழுவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுக்கு அதிகாரம் அளித்திருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறார். பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடாமல் தன்னிச்சையா ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா பேசல. எல்லா குழு கட்சியினுடைய அனைத்து மட்ட குழுக்களும் ஆய்வு செய்து ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை அளித்து 16 வகையான குற்றச்சாட்டை கொடுத்து நம்முடைய அன்புமணி ஐயா அவர்களுக்கு ஏறக்குறைய 1 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்கு. அவர் எழுத்துப்பூர்வமா விடையளிக்கலாம் அல்லது நேரில் அவருடைய வீட்டுக்கு பதில் சொல்லலாம். எதுவுமே சொல்லாமல் நிறுவனர் தலைவருடைய கட்டளையை மதிக்காமல் தன்னிச்சையா செயல்படுறதா
இங்க சிக்கல். நம்முடைய நண்பர் இல்ல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் நினைக்கிறீங்க? இறுதியா திரு விஎன்எஸ், தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் நினைக்கிறீங்க? எங்களை அங்கீகரிச்சிருக்கேன்னு திரு பாலு சொல்றாரு. ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க, எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. பாலுவ இதுவரைக்கும் காட்டலையே, வாயில் தான் பேசிட்டு இருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் தெளிவாக முடிவெடுத்து நிறுவனர், இந்த கட்சி தொடங்கியது யார்? 89ல தமிழின போராளி மருத்துவர் ஐயா. இன்றைய வரைக்கும் அவருடைய கட்டளைப்படிதான் கட்சி இயங்குது. அவருக்கு தலைமை செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு அதிகாரம் அளித்திருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படுறாரு. தேர்தல் ஆணையம் உறுதியாக தமிழின போராளி மருத்துவர் ஐயா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் தன்னுடைய ஏற்பை வழங்கும். நீங்க பாலு சொல்றாருன்னா பாலு ஆதாரம் காட்ட சொல்லுங்க. சரி, ஓகே. ஆதாரத்தை காட்டினா பாட்டாளி மக்கள் கட்சி நீதிமன்றம் போகும். ஓகே, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும். ஓகே, செந்தில் இறுதி வரிகள். செந்தில். கார்கே, எஸ், நிறைவுதான். சுருக்கமா இடஒதுக்கீட்டின் வரலாற்றை பற்றி ஒரு திரும்பையாவது கிள்ளி போட்டுக்குதா திமுக அப்படின்னு சகோதரர் மணிகண்டன் கேட்டார். நீங்க சட்டநாதன் கமிட்டியை அமைத்து 31 விழுக்காடாக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தியது முத்தமிழர் டாக்டர் கலைஞர். 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தியவர் டாக்டர் கலைஞர். அதிலே மாதிரி பழங்குடியினருக்கான 1 விழுக்காட்டை சேர்த்தவரும் கலைஞர். அதுல உள் இடஒதுக்கீட்டை அருந்ததியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் 3 விழுக்காடு 3.5 விழுக்காடு கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர். பெரும் போராட்டத்திற்கு பிறகு முன்னேறிய வகுப்பினருக்கான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு எம்ஜிஆர் முடிவு செய்து நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் படுதோல்வி அடைந்த பிறகு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 31 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக எம்ஜிஆர் மாற்றினார். 50 விழுக்காட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று இதே பாட்டாளி மக்கள் கட்சி, இதே வன்னிய சகோதரர்கள் போராடிய போது அவர்களை சுட்டு படுகொலை செய்தது எம்ஜிஆரினுடைய அரசாங்கம். அதன் பிறகு வந்த டாக்டர் கலைஞர் தான் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தார். அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலிருந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு பட்டியலை உருவாக்கி கொடுத்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலிருந்து தான் இன்றைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறாரு. அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்கின்ற பொழுதே தெரியும் அவசர கதியில அரசு முடிவதற்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக, சார் ப்ளீஸ் லீசன் அதை கொடுத்துட்டு போகின்ற பொழுது அது செல்லாதுன்னு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சட்ட ரீதியிலான போராட்டத்தை நீதிமன்றம் தான் அதை ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறது. சுருக்கமா மணிகண்டன். ஒரே ஒரு 69% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு புரட்சி தலைவி பாமக என்ன பேச கூட சொல்லுங்க. மணிகண்டன், ஒரே ஒரு கேள்வி. 10.5 விழுக்காடு நீதிமன்றத்தில் தோல்வி அடைவதற்கு யார் காரணம் அதை சொல்லுங்க. அதையும் சொல்லி நீதிமன்றத்தில் தோல்வி அடைந்தது அப்படியான இந்த ஓட்டை யார் வச்சா அதை சொல்லுங்க மணிகண்டன். ஐயா, இரண்டாவது 10.5 விழுக்காடு முழுவதுமே அதிமுக தோல்வி சந்தித்தது. ஓகே விஎன்எஸ், திரு மணிகண்டன். ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன் சார். பாமகவின் பன்னீர்செல்வம் டாக்டர் ராமதாஸ், பாமகவின் பழனிசாமி டாக்டர் அன்புமணி. சோமு, ஒரே வரி. ஒரே மாதிரி சொன்னா சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக போனீங்கன்னா இப்ப அன்புமணி வெல்லக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இப்ப வினயரசு ஐயா பேசுறப்ப சொன்னாரு பொதுக்குழு செயற்குழு அவங்கள பழசுல இருக்கிறவங்க நீக்கினதுங்கிறது செல்லாது. ஓகே, பொறுத்து பார்க்கலாம் இந்த விவகாரம் அடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு போகுமா. ஆனால் அதில் நிறைய இப்சன் பட் சொல்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய விவகாரத்தை தான் தேர்தல் ஆணையம் முழுமையாக விசாரிக்க முடியும். பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதாவது அங்கீகாரம் இழந்திருக்கிறது பாமக. இந்த சொல்ல அவங்க எந்த அளவுக்கு தலையிட முடியும்ன்ற கேள்வியும் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.